படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள் தான் போய் சாகுறாங்க இல்லையா? அது பத்தி நான் வெளிப்படையாவே சொல்றேன். அது ஒரு காரணம் வழக்கு போட்டதுக்கு. ஏன்னா ஒடுக்கப்பட்ட பின்னணியில் வந்ததுனால காரணம் என்னாக்கா அந்த மக்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான அங்கீகாரம் கிடைக்கல. இந்த பதிவு ரத்து பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. அதுக்கு உண்டு அந்த அந்த சட்டப்பிரிவின் அடிப்படையில் தான் இது ஒரு அதாவது அரசியல் கட்சிகளுக்கு வரக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு ஒரு முன் இதாக இருக்கணும், வழிகாட்டியா இருக்கணும்ன்றதுக்காகத்தான் நான் அந்த வழக்கை போட்டிருக்கோம். அதை விட என்னன்னாக்கா விஜயில நமக்கு பொருட்டே கிடையாது. அவர் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அவரை எதுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அவர் ஒரு பொருட்டும் கிடையாது. அவர் ஒரு மின்மினி பூச்சி. இன்னைக்கு அந்த வெளிச்சத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ensure that your details will be kept safe within the department and will not be shared with anyone. For further query complaints please contact us and போட்டு டோல் ஃப்ரீ நம்பர் போட்டிருக்காங்க. அந்த பேசிஸில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை நான் தாக்கல் பண்ணியிருக்கேன். கரூர் சம்பவம் உங்களை ஏன் பாதிச்சது? கரூர் சம்பவம் வந்து சார் அதுக்காக மட்டுமே ஒரு அரசு அதாவது ஒரு புதிதாக உருவாக்கக்கூடிய கட்சியை ரத்து செய்ய கோரி செல்வது சரியான ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா எடுப்புல பொத்தாம் பொதுவா பண்ணிட முடியாது. 41 உயிர்களுக்கு அதுதான் நீங்க என்ன அதாவது உண்மை உரிமை இல்ல. அதுல கூடியவர்கள் கூறாம வாக்குரிமை இல்லாதவர்கள் எல்லாரையும் சொல்ல முடியாதுல்ல. இந்த பாருங்க அந்த பாருங்க அவர் பாருங்க அவர் கட்டிருக்காரு பாருங்க. இந்த பாருங்க பூரா இவங்க பூராமே அவங்க பண்ண அத்தனையுமே என்கிட்ட இல்லை. அவங்களோட இதுலயே அவங்க சமூக வலைதள பக்கங்கள் இருந்து எடுத்தது. வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான நீதித்துறை ஆளுமை மதுரை வழக்கறிஞர் செல்வகுமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். என்ன நடக்குது? நீங்கள் இன்னைக்கு போட்ட வழக்குங்கிறது ஊடகங்களில் பிளாஸ் நியூஸ் ஆகிருக்குது. அதாவது அவருடைய அங்கீகாரத்தை ரத்து செய்ய டிவிகேவோட அங்கீகாரத்தை ரத்து செய்ய கோரி ஒரு வழக்கு போட்டிருக்கும் போல இருக்குது. அப்படி போட வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது? இன்னைக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துச்சா வரலையா? என்ன நோக்கத்துக்காக அதை போட்டீங்க? அதாவது தமிழகத்தை பொறுத்த மட்டும் மற்ற மாநிலங்களுக்கும் தமிழகத்துக்கும் என்ன வேறுபாடுனா, குறிப்பிட்டு சொல்ல போனாக்க அண்டை மாகாணமான நம்ம கேரளா மாகாணத்தை எடுத்துங்க. இங்கே திரைத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோலோச்சுனா ஒரு அந்த கவர்ச்சியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அந்த கவர்ச்சியே அவங்களுக்கு அரசியல் செய்வதற்கு ஒரு ஆளுமைக்கான தகுதின்னு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிறாங்க. சரி, இங்கே முதுபெரும் அரசியல் தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாடுபட்டு ஒரு அரசியல் இயக்கம் ஆரம்பிக்கிறதுனாக்க முதல்ல வந்து கள நிலவரத்தை தெரிஞ்சுக்கிறணும். முதல்ல சமூக அமைப்பு, பூகோள அமைப்பு, இந்த இதெல்லாம் தெரிந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பிக்கலாம். அரசியலமைப்பு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் வேணாலும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100 வாக்காளர்கள் அது அவங்க 100 வாக்காளர்கள் பரிந்துரை செஞ்சால் நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மனு செய்யும்போது அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கட்சியை பதிவு பண்ணலாம். அந்த பதிவுக்கு அப்புறம் நீங்கள் வந்து பெரும் வாக்குகளை பொறுத்து உங்களை மாநில கட்சியாக தேசிய கட்சி அங்கீகரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம், அதாவது மக்கள் பிரதிநிதி சட்டப்படி அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சட்டம். இப்போ நம்ம விஜய் விஷயத்துக்கு வருவோம். அவர் கூட இருக்கிறவங்களாம் யார்? அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விட்டுட்டு வர்றேன்றாரு. எதை விட்டுட்டு வர்றாரு? 400 கோடி விட்டு வரேன்றாரு. எதை விட்டு வர்றேன்றாரு? 400 கோடி விட்டு வர. அதாவது மக்களுக்கு நல்லது செய்யணும்னாக்கா அதிகாரத்திலிருந்து தான் செய்யணுமா? நான் உங்ககிட்ட கேட்கல. அதிகாரத்துக்கு வராம ஒரு என்ஜிஓ டைப் எதுவும் செய்யலாம். அதாவது கொடுக்கணும்னு என்ன வந்துட்டாவே யாரையும் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இன்னொரு கேள்வி இருக்குல்ல, அதாவது வருவது வராதது அவங்களோட விருப்பம். ஜனநாயக நாட்டில் யார் வேண்டாலும் அரசுக்கு வரலாம்ல. நடிகர் வரக்கூடாதுன்னு சொல்லுங்க என்ன இருக்கு? அவர் அது மட்டுமே தகுதியா? அது மட்டும் தகுதின்னு சொல்லலாம். அது மட்டும் தான் தகுதியா? இங்க அதனால இப்ப அதுக்கு யாருமே தடுக்கலையே. அவர் வந்ததுனால என்ன விளைவு? இப்ப
அவரோட இப்ப இங்க பிரச்சனை இந்த பிரச்சனை அதாவது அவருக்கு இப்பதானே அவரு கட்சி ஆரம்பிக்க போகும்போது யாரும் தடை செய்யல, யாரும் அவரை ஆரம்பிக்க கூடாதுன்னு கேட்க சொல்லல, எந்த சட்டத்தடையும் இல்லை. அவர் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அவரோட அரசியல் ஆளுமை, அந்த அரசியல் போதிய அறிவின்மையினால இன்னைக்கு 41 பேர் இன்னைக்கு நடுத்தரவில் நிற்கிறாங்க, குடும்பம் நடுத்தரம் இருக்கு. அது யார் கேள்வி கேட்கறது? இதை நீங்க क्वेश्चन பண்ணலாம். இந்த 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 விஷயங்கள் இப்ப இதுதான் வரக்கூடாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. அதுக்கு நான் என்ன கேட்க நீங்க கேட்குறீங்களா? அவருக்கு என்ன இப்ப எங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விவாதம் துவங்குதுன்னா விட்டுட்டு வந்தேன்றாரு, 200 கோடி விட்டு வந்தார்ல. அவர் எத்தனை என்ஜிஓஸ் மூலமா எத்தனை வேற, அதாவது இப்ப இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க கட்சிக்காரங்க குடும்பங்களா கூப்பிட்டு ஒரு 10 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு பரிசு கொடுத்துட்டா அது ஒரு பெரிய ஒரு உதவி ஆயிருமா? அதுவே அரசியலுக்கு தகுதி ஆயிருமா? அவர் நினைத்திருந்தால் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. எத்தனையோ தொழிற்சாலைகளை உருவாக்கலாம், எத்தனையோ பள்ளிக்கூடங்களை உருவாக்கலாம், எத்தனையோ வந்து பார்த்தீங்கன்னாக்க கல்லூரிகளை உருவாக்கலாம். அவர் செய்யறாரு. அவர் என்ன நோக்குது? அது மாதிரி எத்தனை பேரை படிக்க வைக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க சேவை செய்யறதுக்கு அரசியலுக்குத்தான் வந்து செய்வோம்னாக்க அங்கதான், அதாவது இப்போ உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க உதவி செய்யணும்னு நினைச்சிட்டா என்கிட்ட இருந்தால் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஐயோ நீங்க வந்துட்டீங்க எங்களுக்கு செய்ய முடியலையே, அப்படி இருந்தா நான் இப்படி செஞ்சிருவேனே அப்படின்னு உங்களை ஏமாத்துறது தானே அர்த்தம். அது ஏமாத்துறது தானே. இப்போ இங்கே இவர்கிட்ட வாங்க, இவர் கூட இருக்கலாம் யாரு? புஷி ஆனந்தன் ஒரு ஒருத்தர், அவர் பொதுச் செயலாளர்ன்றாரு. அவர் எந்த ஊருக்காரு? பாண்டிச்சேரி இருக்காரு. இங்கே அத்தனை கழகங்களுக்குமே தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இங்கே 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 இருக்கக்கூடிய பூகோள அமைப்பு, தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சமூக பின்னணியை பற்றி தெரியுமா? வட மாவட்டங்களில் இருக்க சமூக பின்னணியை பற்றி தெரியுமா? மேற்கு மாவட்டங்களை பற்றி சமூக பின்னணி தெரியுமா? ஒன்று. அந்த ஆதவ அர்ஜுனா அவர் யாரு? அவர் ஆந்திராக்காரர். அவர் எங்கேருந்து வர்றாரு? இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவரோட தளபதிகளை சொல்கிறேன், நான் தளபதிகளை சொல்கிறேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவர் இந்த சமூகத்தோட இந்த தமிழ் சமூகம், இந்த திராவிட சமூகத்தோட கட்டமைப்பு இதெல்லாம் அவர் முழுவதும் அறிஞ்சிருக்காரா? அவர் எங்கேயோ இருந்து ஒரு இடத்துல இருந்து வர்றாரு. எங்க வெளிப்படையா சொல்ற திமுகல இருந்தே வர்றாரு. அங்கிருந்து விசிகா போறாரு. அங்கிருந்து பார்த்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு பின்னணியில இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க போயிருக்காரு. இன்னொருத்தர் சிடிஆர் நிர்மல்குமார், அவர் மட்டும்தான் உசிலம்பட்டிக்காரன்றாங்க. பிஜேபில இருந்து வர்றாரு. நீங்க ஆர்எஸ்எஸ் பின்னணியோட இருக்காரு. நீங்க தமிழகத்தோட வரலாறு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க எந்த நடிகர் வந்தாலும் இங்க ஒருத்தர் மாவட்டத்தில் இருப்பாங்க. முதல் ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கிற இடங்க மதுரை. அதுல ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து அதுல போய் கொள்ள வச்சுவாங்க. கட்சிகள்னு வந்தா அவங்க தான் போவாங்க. அந்த அடிப்படையில் அவர் போயிருக்காரு. தவிர இங்க சமூக பின்னணி ஒரு மாற்று அரசியலை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ மற்ற இருக்கக்கூடிய கட்சிகளுக்கோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க செம்படிக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. ஆனா இவர் வந்தா வரவேற்கலாம். எந்த வகையில வராரு, எந்த வழியில வராரு, எந்த நோக்கத்துல வராருன்றத நம்ம கற்றிருந்தவங்களா வந்து நீங்க ஊடகவியலாளராக நீங்களும் யோசிக்க, நீங்க இந்த மக்களுக்கு தெரியப்படுத்தணும். நான் கற்றிருந்த ஒரு வழக்கறிஞராக இருக்கும் போது அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை நான் தெரியப்படுத்துறது கடமை எனக்கு. இப்ப என்ன பாதிப்பு? இப்ப என்னோட வாங்க இவர் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு விஜய்ன்றவர் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு கவர்ச்சியா ஒரு நடிகர். அவர் வந்து பாத்தீங்கன்னாக்க அவர் ஒரு 5 கூட்டங்கள் நடத்திருக்காரா? எதுவாவது ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட கூட்டங்களா இருக்குன்னு உங்களால நிரூபிச்சு சொல்ல முடியுமா? அதுல கூடியவர்கள் பூராமே வாக்குரிமை இல்லாதவர்கள். எல்லாரையும் சொல்ல முடியாதுல்ல. இந்த பாருங்க, அந்த பாருங்க, அவர் பாருங்க, அவர் கட்டிருக்காரு பாருங்க, இந்த பாருங்க, பூரா இவங்க பூராமே அவங்க பண்ண அத்தனையுமே என்கிட்ட இல்ல, அவங்களோட இதுலயே அவங்க சமூக வலைதள பக்கங்கள்ல இருந்து எடுத்தது. நீ சொல்றது ஒரு 10%. அதாவது இதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்க இதுதான் முறைப்படுத்தாத கூட்டம். அப்ப விஜய்ன்ற ஒரு நடிகராத்தான் இந்த மக்கள் பாக்குறாங்களே தவிர அரசியல் ஆளுமையா பார்க்கல. ஒரு அரசியல் ஆளுமையா இருந்தாராக்க அது முறைப்படுத்திய கூட்டமாக ஒரு விஷயம், அதாவது ஒரு அரசை முறையா அணுகி ஒரு மாவட்ட அமைப்பு, ஒரு காவல்துறை அமைப்பு அணுகி அது அவங்கள வந்து எந்த இடத்துல போகும்போது இவர் வந்து ஒரு அரசியல் போதைன்னுவாங்க, ஒரு அரசியல் போதைன்னுவாங்க. அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒருத்தனுக்கு வந்து பணம் சம்பாதிக்கிற வரைக்கும் ஒரு ஓட்டுவேன், அதுக்கப்புறம் வந்து ஒரு நிலைக்கு போவேன். இந்த அதிகாரத்தில் போய் உட்காந்துட்டு வச்சுக்கோங்க, அது அவனை மிகப்பெரிய ஒரு நிலைக்கு இட்டு சொல்லும். குடும்பத்தை பார்க்க மாட்டேன் இருக்கு. அதே அந்த 4 பேர் அவனை வச்சு வணக்கம் வச்சது, சல்யூட் அடிச்சது, கார் திறந்தது. இந்த மாதிரி இவர் பின்னணியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இத்தனை பேர் கூட்டம் இருக்கும்போது அவர் தனக்குத்தானே நாளை முதல்வன்றதை கற்பனை பண்ணிட்டார்.
அதனால தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க மக்களோட மக்களை நெருங்காமல் இப்போ எம்ஜிஆர் வரலையா மற்றவங்க வரலையா நீங்கள் வாரிசு. ஆனால் எம்ஜிஆர் எங்கே இருந்தார்? காங்கிரஸ் கட்சியில் இருந்தார், திமுகவில் இருந்தார். எல்லாம் மக்களோட நாடி துடுப்புகளையும் மக்களோட மனநிலையும் புரிஞ்சுக்கிட்டு அவருக்குமே பெரிய மக்கள் செல்வாக்கு வந்து அதாவது அந்த சினிமா மோகத்தை அவர் அரசியலாக்குனார். அவர் அவர் அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் கட்டமைப்போடு வந்தார். நேரடியாக இவர் வந்தது மாதிரி வரல, ஒரு கட்டமைப்போட அரசியல் அனுபவத்தோடு வந்தார். அரசியல் அனுபவத்தோடு வந்தார் அவர். எல்லா அதே கருணாநிதிட்ட பாடம் படிச்சுட்டு அது வந்திருக்காரு. இவர் எங்கேயும் பாலபாடம் கூட படிக்கலை. இங்கே இவருக்கு வாத்தியார் யாருனாக்க புஷி ஆனந்த், ஆதவர்ஜனா, சோயின்சோ, இன்னொரு யார் ராஜ்மோகன் சொல்லி ஒரு ஐயோப்பா பேசுகிற பேச்செல்லாம் அதான் தொகுப்பாளர் தான். ஒரு ஒரு குறைந்தபட்ச புரிதல் வேணாமா? அதாவது சமூக அமைப்பு என்ன, இந்த தமிழ்நாட்டோட பின்னணி என்னன்னு தெரியாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு மாநாடு கூட்டினதில் ஏற்பட்ட கூட்டத்திலேயே அந்த ஒரு மாநாடு வாயிலாக அதை பார்த்துட்டு எந்த ஒரு கட்டமைப்பும் இல்லாமல் கீழே இறங்கி வராமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு அதாவது சினிமா ஷூட்டிங் போகிற மாதிரி தான் மக்களை சந்திச்சிருக்காரு. ஓகே, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோமே. என்னன்னா கரூர் சம்பவம் உங்களை ஏன் பாதிச்சது? கரூர் சம்பவம் வந்து சார் அதுக்காக மட்டுமே ஒரு அரசு அதாவது ஒரு புதிதாக உருவாக்கிய கட்சியை ரத்து செய்ய கோரி சொல்வது சரியான ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் வந்து பாத்தீங்கன்னாக்க எடுப்புல பொத்தாம் பொதுவா பண்ணிட முடியாது. 41 உயிர்கள் அது. அதுதான் நீங்க என்ன அதாவது உண்மை ஒன்றும் இல்ல. 5/2/2024 எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு சுற்றறிக்கை வெளியிடுது. அந்த சுற்றறிக்கையில் நல்லா பாருங்க, அதாவது சைல்டு லேபர் ஆக்ட் இருக்கு பார்த்தீங்களா, ஆல்சோ ப்ரொவைட்ஸ் த ப்ரொவிஷன்ஸ் டு ரெகுலேட் த கண்டிஷன்ஸ் ஆஃப் ஒர்க் ஆஃப் சில்ட்ரன் இன் certain அதர் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் பெனால்டிஸ் ஃபார் த வயலேஷன் ஆஃப் த லான்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க பாம்பே உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இந்த மாதிரி பொதுக்கூட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளை ஈடுபடுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு சுற்றறிக்கை அனுப்பி அதை வந்து டெல்லியோட நம்ம சட்டசபை தேர்தல் நடந்து முடிந்ததில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க 9/12/2024. இந்த பாருங்க தெரியும். அப்போ இங்கே வந்தவங்க பூரா நாங்கள் இதில் இறந்தவங்க பூரா அந்த படம் இருக்குது. இவங்கெல்லாம் யார்? கிட்டத்தட்ட 11 குழந்தைகள். இதை பாருங்க, இந்த பாருங்க, இவர் யார்? இவர் நல்லா காட்டுங்க. இவர் வந்து கட்சிக்காரர், இவர் நல்லா காட்டுங்க. இதை பாருங்க, இந்த பாருங்க தலையில் துண்டி இருக்காரு. இவரெல்லாம் வந்து நாமக்கல் நின்று பேட்டி கொடுத்தவர். இவர் வந்து கட்சி தலைவரா? நீங்க சொல்லுங்க, இவர் கட்சி தலைவரா? அதே மாதிரி வந்து பாத்தீங்களாக்க இங்க பாருங்க, இந்த பெண்கள் ஆடுறத பாருங்க, இவங்களுக்கு கூட வாக்குரிமை அதிகபட்சம் 17 வயது கீழே உள்ளவங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னமும் கலர் போட்டோவை பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப மனசு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அந்த ஒரு நிலையில இது ஒரு வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் இப்போ ஒரு வழக்கு போட்டதுனால இவருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க உடனே தடை பண்ண போறது இல்லை. அதே மாதிரி எனக்கு விளம்பரம் வர்றது இல்லை. மக்கள் இன்னைக்கு ஒரு பேட்டி கேட்குறீங்க, இதன் வாயிலாக மக்கள் அறியப்படுறாங்கல்ல. ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு வந்து ஒரு பாடமா இருக்கும்ல. நீதிமன்றங்களில் ஒரு சுட்டி ஒரு கொட்டு வைக்க போகும்போது இவருக்கு உணரும்ல, ஓடி போயிட்டார்ல. இவர் அப்ப அவர் இப்பனால ஒரு அனலைஸ் பண்ணுவார்ல, மக்களுக்கு நல்லது செய்யறதுனாக்க அரசியல் கட்சி வந்து தான் செய்யணும்ன்றது இல்லை, அதிகாரத்துக்கு வந்து செய்யணும்ல. அவர் இயல்பாவே செஞ்சாராவே அவர் வந்து பார்த்தா தலைவர் மக்கள் மத்தியிலிருந்து உருவாகுறாங்க. இவர் சினிமாவில் இருக்கக்கூடிய கவர்ச்சியை வச்சுக்கிட்டு ஒரு வாக்குரிமை இல்லாத குழந்தைகளையும் சிறார்களையும் பெண்களையும் இழுத்துக்கிட்டு இவர் அந்த இதை வச்சு நம்ம வந்து நாளைய முதல்வர்ன்ற ஒரு மனப்பால் குடிச்சிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஒரு முறையில்லாத கூட்டத்தை கூட்டி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஒரு மிகப்பெரிய பழிக்கு ஆளாயிட்டார். 41 பேரோட உயிர்ன்றது அவர் சர்வசாதாரணமா? நீங்கள் 1000 பேரை குறை சொல்லுங்க, நீங்கள் அரசை குறை சொல்லுங்க, காவல்துறை குறை சொல்லுங்க, மாவட்ட நிர்வாகத்தை சொல்லுங்க, இதுக்கு முழு காரணம் யாரு? என்ன செஞ்சிருக்கணும்? அவர் அண்ணன் ஓடி இருக்கக்கூடாது. அங்கே கேட்குறாங்கல்ல, சார் நான் 30 பேர் இருக்காங்க சார் அப்படின்ற போது அங்கே நின்று கூட வந்து அது ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் தானே, இல்லையா? அங்கே மக்கள் வந்து அவரை வந்து அடிச்சு துன்புறுத்த போறது இல்லை. அந்த இடத்துல கூட இந்த துன்பியல் செஞ்சதுக்கு நான் உள்ளபடி வாழ்ந்துறேன், இது என்ன அறியாமல் நடந்துருச்சு, மக்கள் அனைவரும் மன்னிச்சுக்கிறேன், இந்த பிரச்சனை முடிஞ்சு நான் உங்களை சந்திக்கிறேன்னு கூட ஒரு பேட்டி கொடுத்துருக்கலாம்ல. நீங்கள் சார்ஜ் எங்கே வைக்கிறாங்க, அதாவது குற்றம் வந்து எங்கே சுமத்துறாங்க, எங்கே ஆற திருப்புறாங்கன்ற போது இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது முதல்வர் தமிழகத்தை ஆளுகின்ற முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவரோ கெட்டவரோ அவர் ஒரு கட்சி சார்ந்து நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை, யாருமே கிடையாது. அவர் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி. இன்னைக்கு நமக்கு ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஏற்றுக்கொண்டாலும் அவர்தான் இன்னைக்கு நமக்கு எல்லாமே, அவர்தான் முதல்வர். அவரை போய் நக்கல் பண்றதும் இப்ப இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க அவரை வந்து நேரடியாக குற்றம் சுமத்துறதும்
இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதாவது விமர்சனத்துக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. இந்த கூட்டத்தில் சதின்னு சொல்றாங்க. சிஎம் சார் ஏன் மேல கோவம் இருந்தா ஏன் மேல சாருங்க எங்க பசங்களோட செய்யாங்கன்றாரு. இல்ல ஆனா நான் உங்களை தொகுப்பாளரை பத்தி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னும் தமிழகம் குஜராத்தை மாறலங்க. குஜராத்தை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதை நீங்க நீங்க நினைவில் கொள்ளணும். குஜராத்தை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க ஒரு சாரார். அதுக்கு விஜய் மாதிரியார் பலிகடாயிட்டாங்க. இப்ப இதை கூட அதை பண்றாங்க. ஆக நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க திராவிட கட்சியில வந்து பாத்தீங்கன்னாக்கா 1000 விமர்சனங்கள் இருக்குங்க. ஆனா இது மக்கள் நலன் ஆட்சிங்க. நீங்க ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தலாம். ஊழல் குற்றச்சாட்டுனாக்கா அங்க மக்கள் நலன் பொறுத்தே ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியும். ஒரு பாலம் கட்டினா மக்கள் நலன் இருக்கு, அதுல இப்படித்தானே சொல்ல முடியும். அதை தாண்டி நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கி இங்க பண்ணியிருக்காங்களா? ஒரு கலவரத்தை உருவாக்கி யாராவது இந்த அதாவது சுதந்திர வரலாற்றுல ஒரு கலவரத்தை உருவாக்கி அதுல வந்து அரசியல் பண்ணதாக ஒரு சரித்திர சாட்டு சொல்லுங்க. எல்லாமே ஆக்சிடென்ட்லாம் இருக்கும். ஒரு போராட்டமா இருக்கும். ஒரு போராட்டத்துல வந்து அத்துமீறல் இருக்கும். அதுல போய் காவல்துறை இருக்கும். அது வந்து அரசு பயங்க வராது. அது அதை பத்தி பேசுறதுக்கு வேற. ஆனா ஒரு ஆளுகின்ற ஒரு அரசியல் கட்சியோட கூட்டத்துல போய் இந்த மாதிரி ஒரு சதியை உருவாக்கி 41 பேர் கொலை செய்கிற அளவுக்கு வந்து பதிலாக தமிழ்நாடு இன்னும் இது அந்த ஒரு கீழ்த்தரமான நிலைக்கு போகல. அரசியல் கட்சிகளும் அந்த நிலைக்கு போகல. ஆக திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும், நான் 2 பக்கமே சொல்றேன், அவங்க அந்த அளவுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்க கடுமையா தாக்கிக்கிறாங்களே இவரை தவிர மக்களை வருத்தி நம்ம முன்னேறணும்ன்றத ஒரு காலம் அவங்க செஞ்சதே கிடையாது. இப்ப அந்த அரசியலுக்கு வித்திடக்கூடாது. விஜய் போன்ற ஆட்கள் அரசியல் நீங்க தாராளமா வாங்க, நீங்க வாங்க, அரசியல் கட்சி ஆரம்பிங்க, நீங்க ஆரம்பிங்க, யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம். ஆனா அதுக்கு அரசியல் அனுபவம் வேணும். அதோட மக்களை படிக்கணும், மக்களோட மனநிலையை படிக்கணும். இவர் வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு வந்து மற்ற கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னாக்க அதாவது இன்னைக்கு ஆளுகின்ற கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் ஒரு 1000 பேரை கூட்டுறதுக்கு எவ்வளவு பாடுபடுறாங்கன்னு ஊடகவியலாளர் உங்களுக்கு தெரியும். ஒரு அரங்கத்தை பண்ணிட்டு அவங்க எவ்வளவு ஐயோ நீ காசு கொடுத்தா கூட கூட்ட முடியல. அப்ப இவருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த கவர்ச்சி நடிகர்ன்றது கவர்ச்சியின் முகத்தினால ஒரு வாக்குரிமை இல்லாதவங்களே கூடும் போது அதை ஒரு முறைப்படுத்தி இருந்தாராக்க இவரை பாராட்டலாம். இவர் அதை வந்து பாத்தீங்கன்னாக்க அதாவது தொடர்ந்து 5வது கூட்டம், முதல் கூட்டமா இருந்தா கூட அனுபவம் இல்லைங்க பண்ணிக்கலாம்லாம். அதை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னாக்க இவர் ஒவ்வொரு இடங்களுக்கு பேசுறதும் அதுக்கப்புறம் நடந்துகிட்ட விதமும் இவர் வந்து பாத்தீங்கன்னாக்க அரசியல் செய்யறதுக்கு தகுதியே இல்லாத நபராத்த அறியப்படுறாரு. ஓகே, உங்க அவிட வீட்டுல உங்களோட கோரிக்கை உள்ள குறிப்பா முக்கியமா என்ன சொல்லிருக்கீங்க? நாங்க வந்து பாத்தீங்கன்னாக்க நான் என்னோட மனுவே வந்து பாத்தீங்கன்னாக்க நான் 27ஆம் தேதி சம்பவம் 1:40க்கு நான் கம்ப்ளைண்ட் அனுப்பிட்டேன். நான் என்னோட புகாரை வந்து பாத்தீங்கன்னாக்க ஆன்லைன் வாயிலாக நான் பாருங்க அவருக்கு என்னால் தாங்கிக்கிற முடியல. இவர் நான் கட்சி சாராத நான் கண்காணிப்பாளருக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புகார் அனுப்புகிறோம். அப்பயே ஆன்லைன் புகார் அனுப்பிச்சோம். இந்த பாருங்க எங்கள் புகாருக்கு புகார் அனுப்புனதுக்கு 28ஆம் தேதிக்கு நாங்கள் என்னோட புகாரை பாருங்க, நான் படிக்கிறேன் பாருங்க. என்னோட புகார் வந்து தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் சமீபத்தில் நடத்திய தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் பல நிபந்தனைகளை விதித்திருந்த போதிலும் அவற்றை முறையாக கடைபிடிக்காமல் அலட்சியத்துடன் மீறி கூட்டம் நடத்தப்பட்டது. நடிகர் விஜய் அவர்கள் தனது தனிப்பட்ட புகழையும் அரசியல் லாபத்தையும் அடைவதற்காக கட்சி நிர்வாகிகள் மூலம் சட்டத்திற்கு புறம்பாக பெரும் கூட்டத்தை ஏற்பாடு செய்யும்படி திட்டமிட்டு அதில் பெண்கள் சிறுவர்கள் உட்பட பலரை திணிக்கப்பட்டு கூட்டப்பட்டனர். இதன் விளைவாக கூட்டத்தில் பெரும் நெரிசல் ஏற்பட்டு பலர் உயிரிழப்பு மற்றும் பலர் காயமடையும் துயரமான சம்பவம் நடைபெற்றுள்ளது. இந்த சம்பவம் சாதாரண அலட்சியம் அல்லாமல் முன்னறிந்த ஆபத்தை பொருட்படுத்தாமல் திட்டமிட்ட குற்ற செயலாகும். எனவே நடிகர் விஜய் மற்றும் அவரது கட்சி நிறுவனங்கள் அனைவரும் கீழ்காணும் குற்றப்பிரிவின் கீழ் உடனடியாக கைது செய்யப்பட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இத்தகைய தீவிரமான சட்டவிரோத நடவடிக்கைகளை முன்னெடுத்த தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தடை செய்வதற்கான நடவடிக்கைகளை அரசிடம் பரிந்துரைக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். உயிரிழந்தவர்கள் குடும்பங்களுக்கு நீதி கிடைக்கும் வகையில் உடனடியாக குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு தகுந்த வழக்குகள் பதிவு செய்யப்படும் என நம்புகிறேன். இந்த பேசிஸில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இந்த அடிப்படையில் நான் உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இமெயில் வாயிலாக நான் எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடனே மனு அனுப்பிக்கிறேன். 30ஆம் தேதி அனுப்புகிறேன். அதுக்கு அவங்க ரிசீவ் பண்ணதுக்கு பதில் அனுப்புகிறாங்க. தேங்க்யூ ஃபார் ரைட்டிங் டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. We request you to provide following details for further process. Assembly constituency எந்த அசம்பிளி கான்ஸ்டியூன்சி கேட்டிருக்காங்க. We ensure that your details will be kept safe within the department and will not be shared with anyone.
ஃபார் ஃபர்தர் கோரி கம்ப்ளைண்ட்ஸ் ப்ளீஸ் கான்டாக்ட் அஸ் அன்னு போட்டு டோல் ஃப்ரீ நம்பர் போட்டிருக்காங்க. அந்த பேசிஸில் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த வழக்கை நான் தாக்கல் பண்ணியிருக்கேன். என்னோட அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அதாவது என்னோட பரிகாரமே அதில் வந்து நான் மாண்புமிகு நீதிமன்றத்தில் கோரப்பட்ட பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இமிடியட் ஆக்ஷன், அதாவது அவங்க வந்து உடனடியாக 16A பிரிவு 16A சிம்பிள் ஆர்டர்ஸ் 1968 சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். செக்ஷன் 29A ஆஃப் தி மக்கள் பிரதிநிதி சட்டம் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டீரெகனைசேஷன், அதாவது பதிவு ரத்து பண்ணணும் டைரக்ட். அதாவது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த எலெக்ஷன் கமிஷனை ஸ்ட்ரிக்ட்லி, அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு பிரச்சார கூட்டம் நடத்துறதுக்கு தடை விதிக்கணும்னு கேட்டிருக்கோம். அதுவும் கேட்டிருக்கான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 3வது பரிகாரமாக 2 to 11 அதாவது ஸ்டேட்டு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபிக்ஸ் லயபிலிட்டி ஓப்பன் த லீடர்ஷிப் ஆஃப் த ஸ்டேட் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபார் மொபைலைசிங் த உமன் அண்ட் மைனர் சில்ட்ரன் அன்லாஃபுல்லி ரிசல்ட்டிங் இன் மாஸ் கேஸ்வாலிட்டிஸ். இந்த பெண்களையும் வாக்குரிமை இல்லாத சிறார்களை கூட்டியதுக்காக அவர் மேல் நடவடிக்கை இருக்குன்னு சொல்லி அதுவும் கேட்டிருக்கான். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த கிரைம் நம்பரை வந்து கிரைமில் பேர் போட்டிருக்காங்களா, இதை வந்து என்னோட புகார் அடிப்படையில் இவர் சரியான குற்ற நடவடிக்கைகள், அதாவது கிரிமினல் குற்றப்பிரிவுகளே இவர் வந்து வழக்கு போய் செஞ்சு இவர் தண்டனைக்கு உள்ளாக்கணும்னு அதை கேட்டிருக்கான். அரசு வந்து வழக்கு போடல விஜய் மீது டைரக்டா, நீங்க வந்து டைரக்டா வழக்கு போட சொல்றாரு. அவர் தான் அதான் கேட்குறேன். அவர் தான் முதல் குற்றவாளியை கொண்டு வந்து நீ வழக்கு போட சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர்சனல் லயபிலிட்டி பல வழக்குகளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உயர்நீதிமன்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசியலமைப்பு சட்டம் 226 படி மாண்புமை உயர்நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது. அதாவது தனிப்பட்ட நபர் மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்ககிட்ட இருந்து பார்த்தீங்கன்னாக்கா காம்பன்சேஷன் பெறலாம்னு பல உத்தரவுகள் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னாக்கா நம்ம டெல்லியில் நடந்த ஓலியம் கேஸ் இருக்குது, மத்திய பிரதேஷ் கேஸ் இருக்குது. அதில் அந்த கேஸ்லாம் சொல்லி அந்த அடிப்படையில் 1 கோடி ரூபா வசூல் பண்ணி கொடுக்க கேட்டிருக்கிறாங்க. 1 கோடி ரூபா ஒவ்வொரு குடும்பத்துக்கும். ஓகே, இப்போ அவங்க அதாவது உயர்நீதிமன்றம் தரப்பில் என்ன பரிசீலனைக்கு உட்படுத்திருக்காங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வழக்கு எண் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து வழக்கு எண் வழங்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா விரைவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதுரை அமர்வில் வரும் மதுரை அமர்விலோ இல்லை முதன்மை அமர்வில் மாண்புமை தலைமை நீதியரசர் முன்னிலையோ கண்டிப்பாக விசாரணைக்கு பட்டியலிடுவதற்காக எதிர்பார்த்துக்கிறோம். மேற்கொண்டு இது குறித்து வேற எவிடன்ஸ் என்ன இருக்கு, என்ன சொல்ல வரீங்க? அதாவது இப்போ நான் இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு கிடைத்த அந்த புகைப்படங்கள் அந்த சட்டப்பிரிவுகளின் அடிப்படையில் தான் இந்த பரிகாரங்களை கேட்டு நான் வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கேன். வழக்கோட தன்மையை பொறுத்து அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் ஆதாரங்களை திரட்டி இந்த வழக்கு நடத்துறதுக்கு தயாராக இருக்கும். பொதுவாக ஒரு விமர்சனம் வைக்கப்படும், இந்த மாதிரி உங்கள் மாதிரியா பொதுநல வழக்கு தொடரக்கூடிய உங்கள் மேலே விளம்பர நோக்கத்துக்காக அவங்க தொழிலுடைய விருத்திக்காக செய்கிறாங்கன்ட்டு ஒரு குற்றச்சாட்டு பொதுவாக வைக்கப்படும். அப்படி விமர்சனம் வந்தால் நீங்கள் எப்படி எதிர்கொள்றீங்க? நான் வந்து படித்ததே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சம்மர் செய்கிறதுக்காகத்தான். நான் இயற்கையில் தான் சட்டம் படிச்சுட்டு வந்திருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் வந்தவன். இந்த நீதித்துறையும் இந்திய நீதித்துறையும் இந்த நீதிமன்றங்களோட செயல்பாடுகளையும் பார்த்துட்டு தான் சட்டமே படித்து வந்திருக்கேன். அநேக பொதுநல வழக்கில் போட்டிருக்கேன். அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தில் எங்களை இணைக்கக்கூடாது. இது முழுக்க அனைவருக்குமானது. இன்றைக்கி கூட ஒரு நல்ல ஒரு நோக்கத்துக்காக ஒரு வழக்கு போட்டிருக்கேன் நான். அதாவது சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை பார்த்தீங்களா, தொடர்ந்து விபத்து நடந்திருக்கா. நான் வழக்கு போட்டிருக்கிறதுல ஒரு முடிவு எட்ட போகுது. அதாவது நான் பட்டாசு உற்பத்தி கழகம் உருவாக்கணும். அங்கே நிறைய இடங்கள் கிடையாது, காலி இடங்கள் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு பெரிய தொழிற்சாலைகள் மட்டும் இருந்துக்கிட்டு அவுட் சோர்சிங் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு வந்து முறையில்லாமல் அவங்களுக்கு வந்து அந்த சப்கான்ட்ராக்ட் கொடுக்கறதுனால அவங்க வேறு தொழில் வாய்ப்பு இல்லாததுனால அவங்க எடுத்து பண்ணும்போது அந்த மாதிரி விபத்துகள் ஏற்படுது. இந்த விபத்துகளை வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்துறதுக்கு மாவட்ட நிர்வாகம் மற்ற துறைகள் வந்து பார்த்தீங்கன்னா அநேக முன்னெடுப்புகள் எடுத்தால் கூட அதை கட்டுப்படுத்த முடியல. அதனால் ஏன் இந்த தமிழக அரசே பட்டாசு உற்பத்தி கழகம்னு ஒன்று உருவாக்கி அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க கட்டடத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்க அதாவது சரியான பட்டாசு ஆலைகளுக்கான அந்த முன்னெடுப்போடு இருக்கக்கூடிய கட்டட அமைப்புகளை கட்டி இந்த மக்களுக்கு தகுதி வாய்ந்த நபர்களுக்கு குறைந்த விலைக்கு குறைந்த வாடகைக்கு லீஸு கொடுக்கலாம். அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமனை உருவாக்கலாம். ஒரே இடத்துல ஒரே கேம்பஸில் பண்ணலாம். தொழிலே அரசுமயம் அந்த பட்டாசு உற்பத்தி கழகம் உருவாக்க சொல்லி வழக்கு போட்டிருக்கேன். ஆக அதுபோக வந்து பார்த்தீங்கன்னாக்க கல்வி பொருளாதார மேம்பாடு கொடுத்து தொடர்ந்து நான் வழக்குகள் பதிவு செஞ்சுருக்கேன். எனக்கு அவசியம் விளம்பரம் வரும்னு அவசியம் இல்லை, அது தேவையும் இல்லை. அதற்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தில் நாங்கள் கிடையாதுங்க. இந்த அரசியல் அங்கீகாரம் ரத்து செய்ய சொல்லியா பதிவே ரத்து செய்ய சொல்லி நான் பதிவு ரத்து சொல்லிட்டேன். அதாவது அரசியல் அங்கீகாரம் என்பது வந்து பார்த்தீங்கன்னாக்க அதாவது வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் மாநில அப்புறம் மத்திய
அதாவது அதாவது பொது தேர்தல் மாநில தேர்தல், ஆமா அதுக்கப்புறம் இந்திய அளவில் நடக்கக்கூடிய பொது தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வாக்கு வங்கியில் பொறுத்து மாநில கட்சியாகவும் ஆமா ஆமா தேசிய கட்சியாகவும் அங்கீகாரம் கொடுக்குறாங்க. ஆமா. அதுக்கு முன்னாடி பதிவு தான். இந்த பதிவு ரத்து பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது. அதுக்கு உண்டு அந்த அந்த சட்டப்பிரிவின் அடிப்படையில் தான் இது ஒரு அதாவது அதாவது அரசியல் கட்சிகளுக்கு வரக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு ஒரு முன் இதாக இருக்கணும், வழிகாட்டியாக இருக்கணுன்றதுக்காகத்தான் நான் இந்த வழக்கை போட்டிருக்கோம். அதை விட என்னன்னாக்கா இந்த உங்கள் ஊடகம் வாயிலாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய இங்கே மட்டும்தான் ஒரு அவலங்கள் இருக்குது, அண்டை மாகாணங்களில் கூட இல்லை. மக்களோட வாழ்வாதாரத்தை அவங்க ஆதாயத்துக்காக, சாராயத்துக்காகவும் பிரியாணிக்காகவும் சேலைகளுக்காகவும் அவங்க கட்சிகளுக்கு கூட்டம் கூட்டுறதை தடுக்குன்ற முதன்மை நோக்கத்துக்காக இந்த வழக்கை நாங்கள் போட்டிருக்கோம். அதை அதை தடை கேட்டு நான் போட்டிருக்கேன், இன்டர்மினிஸ்ட்ரேஷன் கேட்டிருக்கேன். நம்ம குழந்தைகளை எந்த இவர் மட்டும் இல்லை, விஜயம் இல்லை, எந்த ஒரு அரசியல் கட்சியுமே பயன்படுத்தக்கூடாது. அரங்க கூட்டமாக நடத்திட்டு போட்டோம். குழந்தைகளை பயன்படுத்த ஆமா, அரங்க கூட்டம் நடத்தி போட்டோம். யாரு கேள்வி கேட்க போறல? அதான் அரங்க கூட்டமாக நடத்திட்டு போட்டோம். யாரு கேட்க போறா? இப்போ இந்த ஒரு கூட்டத்தை போட்டு கூட்டவங்க நம்ம அவங்க வில்லிங்கில் போகும்போது யாரு கேட்க போறா? இன்னொரு பொதுவான ஒரு கேள்வி, இந்த கரூர் ஸ்டாம்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 வந்து ஒடுக்கப்பட்ட சமூகமும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை வந்து குறிப்பாக தலித் ஆணையங்கள்லாம் விசாரிக்க, அதாவது அது இது நான் ஏன் கேட்குறேன்னா, இதில் வந்து ஒரு அப்பர் கேஸ்ட் சார்ந்த யாரும் சாகலை, பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள் தான் போய் சாகுறாங்க இல்லையா? அது பற்றி நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். அது ஒரு காரணம் வழக்கு போட்டதுக்கு. ஏன்னா ஒடுக்கப்பட்ட பின்னணியில் வந்ததுனால. காரணம் என்னாக்கா, அந்த மக்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான அங்கீகாரம் கிடைக்கல. அவங்க அதாவது நீங்கள் அவங்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு இல்லைன்னு அரசியல் விழிப்புணர்வு இல்லைனாக்கா அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஆதாயமாக பயன்படுத்திக்கிறாங்க. இன்னைக்கு நீங்கள் பாருங்கள், நீங்கள் விஜயகாந்த் இருக்காருங்களே, அவர் விஜயகாந்தை பற்றி எல்லாரும் அவர் உயர்வானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே அவர் உயர்வானவர் தான். அதான் உயர்வான எண்ணங்களில் வந்து சொல்கிறாங்க. அவர் இறந்தவரை பற்றி விமர்சனம் பண்ணவே கூடாது. அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒன்றாக்க, அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது விஜயை காட்டிலே 2 மடங்கு கூட்டம். யார் வந்து தெரியுமா உங்களுக்கு? தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தான். தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தான் நிர்வாகிகளாக நியமித்தார். ஆனால் அவருமே இப்போ தோற்று போனதுக்கு காரணம், அங்கே வந்து பதவிகளுக்கு பூரா அவர் சார்ந்த சமூகம் அவர் குடும்ப அரசியலை தழுவுனதுனால தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காணா போனார். இன்னைக்கு அவர் தான் முதல்வராக இருந்திருக்கணும். திமுகவும் அதிமுக இருக்காது. அவர் எங்கே தோத்தாருனாக்க இங்கே மட்டும்தான். இந்த அம்மா பேசுகிறாங்கல்ல இன்னைக்கு, அவங்கெல்லாம் அதான் சொல்கிறல. அவங்க வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு எல்லா உங்கள் ஊடகம் வாயிலாக அனைத்து கட்சிகளும் நான் குற்றச்சாட்டை வைக்கிறேன். கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் பூராமே தோழமை இயக்கங்கள்னு சொல்கிறாங்க. அங்கே யார் தலைமை பொறுப்பில் இருக்கா? அங்கே பூராமே இவங்க தான் இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகம் இருக்குது, அங்கே வந்து கொடி பிடிக்கிறதும் போராட்டத்துக்காகவே இந்த ஒடுக்கப்பட்ட மக்களத்தை பயன்படுத்திக்கிறாங்க. அது ஒரு சமூக பணி தான். இது மிகப்பெரிய தலையாய சமூக பணி. உங்க அடிப்படை நோக்கமான இந்த அதாவது இந்த அங்கீகாரம் ரத்துன்றல பதிவு ரத்து செய்வதற்கான வாய்ப்பு சூழல் இருக்கா? கோர்ட் இதை போய் அணுகுமுறை கேள்வி இருக்குல்ல இயல்பா? அதாவது நான் வந்து பார்த்தீங்களாக்கா, நான் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்டு சொல்லணும். நான் பாதிக்கப்பட்டவன்ற அடிப்படையில் சொல்கிறேன். நான் இன்னைக்கு நான் சில விஷயங்களை நான் தேடி பார்த்தேன். சாதி ரீதியான பிரதிநிதித்துவம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்திய அரசியலமைப்பிலே கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அதே மக்கள் பிரதிநிதி சட்டம், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951. சாதி ரீதியான சாதி ரீதியான தலைவர்கள் இருக்காங்கல்ல, எந்த ஒரு பிரதிநிதியுமே சட்டத்தால் அங்கீகரிக்கப்படவில்லை. இன்னைக்கு சாதி இயக்கங்கள் இருக்குல்ல, அத்தனை மத ரீதியான கட்சிகள் இருக்குல்ல, சட்டத்தால் அங்கீகரிக்கப்படல. அவங்க பூரா இன்னைக்கு சட்டத்துக்கு புறம்பாகத்தான் செயல்பட்டு வராங்க. அது அந்த அடிப்படையில் பார்த்தீங்களாக்க ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி என்ன பண்ணிடுறாரு? சாதியமாக போகிறாரு. அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவே முடியல. இப்போ ஒரு குறிப்பிட்ட சாதி ரீதியாக செயல்படுறாங்கல்ல. இப்போ ஒரு தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவர் வந்து மக்களோட பிரதிநிதி, அனைத்து மக்களுக்குமான பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் ஒரு சார்பு தன்மையோட சாதியாக செயல்படும் போது அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியல. இது சம்பந்தமான ஒரு வழக்கு தாக்கல் பண்ணேன். அந்த வழக்கு கொண்டு போகும்போது அப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறாங்க? கோட் ஆஃப் கான்டாக்ட் மட்டும்தான் அவங்களுக்கு. அப்போ அவங்க வந்து அந்த எலெக்ஷன் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க தேர்தல் நேரங்களில் அந்த கோட் ஆஃப் கான்டாக்ட் தான் அவங்க. அந்த கோட் ஆஃப் கான்டாக்ட் படி ஒரு பிரதிநிதியை வந்து பார்த்தீங்கன்னாக்க அவர் நல்லவராக கெட்டவர் அதை அணுகணும். அவங்கள வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்க சான்றிதழ் வழங்கி யார்கிட்ட கொடுத்துறாங்க? சட்டமன்றத்தையோ பாராளுமன்றத்தில் கொடுத்துறாங்க. அந்த பாராளுமன்றத்தில் போய் அவங்க என்ன பண்ணுறாங்க? பதவி ஏற்கும்போது நீங்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும் போதும் உறுதிமொழி வைக்கிறாங்களா? நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாதி மத வேறுபாடு இந்திய அரசு சட்டப்படி அது பண்ணுறாங்களா?
அங்கே போய் இந்திய அரசியலமைப்பால் தான் வந்து சட்டமன்றத்தில் உறுதிமொழி இருக்கிறாங்களா, பாராளுமன்றத்தில் உறுதிமொழி இருக்கிறாங்களா? அப்போ அப்படி உறுதிமொழி ஏற்ற பின்பு அவங்க சாதி ரீதியாக பண்ணும்போது அவங்கள நடவடிக்கை எடுக்கிறது யாருன்னு நாங்கள் தேடி பார்த்தா கிடையவே கிடையாது. பாராளுமன்ற சபாநாயகருக்கும் சட்டமன்ற சபாநாயகருக்கும் தான் அந்த அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அவங்க இந்த இந்திய சுதந்திர வரலாற்றில் எந்த சபாநாயகர் இந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுத்து அவர் சூமோட்டோ எடுத்து பண்ணியிருக்காரு? இந்த வழக்கை வந்து பார்த்தீங்கன்னா விவாதமே வரல. இனி வருங்காலங்களில் வரும். அதற்காகத்தான் நாங்கள்லாம் வந்திருக்கோம். சொல்கிறது புரியுதுங்களா? இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்க நாங்கள் ராஜஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னாக்க குஜார் பிரிவு இருக்கு பார்த்தீங்களா, அந்த போராட்டத்தோட நான் ஒன்றி பார்த்து அந்த வழக்கை நான் படித்தேன். அந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் கிட்டத்தட்ட விரிவாக வந்து பார்த்தீங்கன்னாக்க அனலைஸ் பண்ணாங்க. நான் உங்கள்கிட்ட பேசினதை பூராமே இந்த மக்கள் பிரதிநிதி சட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்படி இருக்குது, நாங்கள் என்ன பண்ண முடியும் ராஜஸ்தான் கேட்குது. ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அவங்க தீர்ப்பில் சுட்டி காட்டுறாங்க. நீங்கள் அதாவது இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு சமூக ஆர்வலர் இவங்க வந்து இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஒரு சாதியாக ஒரு குஜார் சாதியை சேர்ந்தவங்க அவங்க சாதிக்காக போராடிக்கிருக்காங்க, அவங்கள பூரா தகுதி நீக்கம் செய்யணும்னு சொல்லி போடும்போது அங்கே நீதிமன்றத்தோட கைகள் கட்டப்பட்டதாக அவங்க பதிவு பண்ணிட்டு அவங்க அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு உத்தரவு பிறகுல பரிந்துரை தான் செய்ய முடியும். இது சார்ந்து ஒரு சட்டத்தை ஏற்றுங்கன்னு சொல்லி அவங்க உத்தரவு அதாவது பரிந்துரை பண்ணியிருக்காங்க. யார் அந்த சட்டத்தை ஏற்றுவா? பெரியார் நீங்கள் சொல்லும்போது பெரியார் காலத்து ஒரு போராட்டம் நினைவுக்கு வருது. அவர் வந்து சட்டத்தை எரிக்கும்போது சட்டத்தை எரிச்சா என்ன ஆகும்ன்ற ஒரு சட்டம் அப்போ இல்லை. பெரியாருக்காக ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டதாக வரலாறு. இப்போ நீ சொல்கிற விஷயம் கூட அதோட புரிந்து போகுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்போ இந்த மனு எடுத்துக்கலாம். அதுதான் அதோட தாக்கம் தான் இந்தது. விஜயில் நமக்கு பொருட்டே கிடையாது. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அவரை எதுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, அவர் ஒரு பொருட்டும் கிடையாது. அவர் ஒரு மின்மினி பூச்சி. இன்னைக்கு அதை வெளிச்சத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஏன்னா கொள்கை ரீதியாக ஒரு தொண்டர் கூட்டத்தை உருவாக்காத எவனுமே தலைவராக எலிவேட் ஆனதாக சரித்திரமே கிடையாது. அவர் ஒரு மின்முனி பூச்சி. அப்போ விஜய்க்கு எதிரான தொடர் நடவடிக்கை தொடருமா? கண்டிப்பாக தொடரும். இந்த வழக்கில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10/11 நாங்கள் வழக்கு தாக்கல் செய்யலை. சிபிஐ எல்லாருமே வந்து சிபிஐ விசாரணை கோருங்க. நாங்கள் சிபிஐ விசாரணை கூட என்ன நடக்கும்ன்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் நீ சிபிஐ போயிருக்கேன். அதுதான் அது தெரியும்ல எங்களுக்கு. அது என்ன நடக்கும், இது எங்கே போனாங்க, அவருக்கு யார் பாலபாடம், இப்போ யார் குடியில் இருக்காரு, யார் வந்து இப்போ யார் சொல்லி கொடுத்த அவர் நடிகர் தானே, அவர் நடிகர் தானே. அவர் இப்ப யார் அவரோட இயக்குனர், எந்த இயக்குனர் இயக்கியிருக்காரு? அரசியல் நாடகத்தில் எந்த இயக்குனர் அவரை இயக்குகிறார் என்பது அனைத்து மக்களுக்கும் தெரியும். ஆகையினால நாங்க சிபிஐ கேட்கிறேன். இவர் வந்து பாத்தீங்கன்னாக்க பதிவு ரத்து பண்றதுக்கு உண்டான விஷயம் அவங்களோட அந்த நோட்டிபிகேஷன்ல இருக்கு. அந்த அடிப்படையில் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கான். போராடுவோம். ஓகே, அவ்வளவுதான். மக்கள் நலனுக்காக. அதாவது உங்களுடைய சரியான உள்நோக்கங்கிறது தெளிவான ஒரு வரையறையை முன்வைக்கிறீங்க. அதாவது இதை முன்னெடுப்புக்கான காரணத்தையும் சொல்கிறீங்க. குறிப்பாக அந்த கரூர் சம்பவத்தை எந்த ஒரு மனச்சாட்சியும் ஒன்றுனாலும் கடந்து போக முடியாது. அதற்கு யார் பொறுப்பாக இருந்தாலும் அது நீதிமன்றமோ அல்லது நீதித்துறையோ எதுவாக இருந்தாலும், நீதித்துறையோ அரசியலமைப்பு சட்டங்களோ அல்லது அரசியல் தலைவர்களோ அல்லது அரசாங்கமோ நடவடிக்கை எடுப்பதுதான் சரி என்பது நமது கருத்து தான். ஊடகத்திலும் அதைத்தான் நாம் செய்து கொண்டு வருவோம். நீங்களும் உங்கள் விமர்சனத்தையும் உங்கள் கோரிக்கை மனுக்கான நோக்கத்தையும் விளக்கியிருக்கீங்க. அதை அப்படியே மக்கள் பார்வைக்கே விட்டு விடுகிறேன். இந்த கூர்மையான விவாத சூழலை அறக்களத்துக்காக இவ்வளவு நீண்ட நேரம் ஒதுக்கணும். நன்றி சார். நன்றி.